அழைக்கப்படுகிற இந்நாளுக்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். பழைய ஏற்பாடு பகுதி அது எரேமியா திருக்கரை நூல் 18ஆம் அதிகாரம். எரேமியா திருக்கரை நூல் அதிகாரம் 18 வசனங்கள் 1 முதல் 18 வரை. எரேமியா 18ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள், அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின் படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின் படியே செய்வோம் என்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். லீபனோனின் உறைந்த மழை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்றுப்போகிறது உண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறது உண்டோ? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. நான் அவர்களுடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாக்கவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான். கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல நான் அவர்களை அவர்கள் சத்துருகளுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல, என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்க தரிசிகளிடத்திலே வசனமும் ஒழிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளை பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளை தேவனுடைய பரிசுத்தர். ஆமென். இந்நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசித்து கவனமாக கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனங்கள் 5 முதல் 11 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை உள்ள நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். என்பது வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சி பெற தகுதி பெற்றது. ஆண்டவரே, அரசருக்கு வெற்றி அருளும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். யோவானின் நற்செய்தி பகுதி 12ஆம் அதிகாரம். யோவானின் நற்செய்தி பகுதி அதிகாரம் 12 வசனங்கள் 12 முதல் 24 வரை. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை உள்ள நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். மறுநாள் திருவிழாவுக்கு பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குறுந்தோலைகளை கொடுத்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, இஸ்ரவேலின் அரசர் போற்ற பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி வந்தார். மகளே சீயோன், அஞ்சாதே, இதோ உன் அரசர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று மறைநூலில் எழுதியுள்ளதற்கேற்ப அவர் இவ்வாறு செய்தார். அந்நேரத்தில் அவருடைய சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. அவரை பற்றி மறைநூலில் எழுதப்பட்டிருந்தவாறு இவை அனைத்தும் நிகழ்ந்தன என்பது இயேசு மாட்சி பெற்ற பிறகு அவர்கள் நினைவுக்கு வந்தது. இறந்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த லாசருவை இயேசு கூப்பிட்டு உயிர் பெறச் செய்த போது அவரோடு இருந்த மக்கள் நடந்தை குறித்து சான்று பகர்ந்தனர். இயேசு இந்த அருமடையாளத்தை செய்வார் என்று கேள்வியுற்றார். மக்கள் திரளாய் அவர் எதிர்கொண்டு சென்றார்கள். இதை கண்ட பரிசேயர், பார்த்திருக்கலாம், நம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை, உலகமே நம் பின்னே போய்விட்டது என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்து சிலர் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவுக்கு சாய்ந்தவரை சென்று குறிப்பிடுவார். ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக் கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவை வந்து அவர் பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அவர் தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மாநில மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மழையாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மழைந்தால் தான் மிகுந்த விளைச்சல் இருக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பது. பராவுடைய வார்த்தைக்கானவருக்கு